கொரோனா வைரஸை மையப்படுத்தி பல நாடுகள் பலவிதமான கூட்டணிகளை அமைக்கிறது. ஒரு நாட்டுக்கு எதிராக, வேறொரு நாட்டுக்கு ஆதரவாக, இப்படி பல கூட்டணிகள் எல்லாமே இருக்கு. அமெரிக்கா சொல்றாங்க சீனா தான் இந்த வைரஸை பரப்பியது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாக்காக இப்போ மாறி நிற்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் 5 ஐஸ், 5 கண்கள் என்கிற ஒரு அமைப்பு தான். உளவு அமைப்பு, உளவுத்துறை என்றால் என்ன? யாருக்குமே தெரியாமல் நிறைய பேர் உளவு பார்க்கும் ஒரு கூட்டம், ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி பல உளவு அமைப்புகள் பலவிதமான நாடுகளில் இருக்கும். அத்தனை நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு அமைப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் 5 கண்கள். ஆங்கிலம் பேசும் நாடுகளுக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட உளவுத்துறையின் ஒரு கூட்டம், பல உளவுத்துறைகளின் ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 5 கண்கள். அவங்க வெளியிட்டு இருக்கிற ஒரு ரிப்போர்ட் தான் இப்போ சீனாவுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக மாறி நிற்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா ரொம்ப நாள், அதாவது இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன ஒரு 3 மாத காலமாக ரஷ்யாவினுடைய பெயரை அதிகமாக யாருமே சொல்லலை. கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரஷ்யாவும் இந்த வைரஸை பரப்பி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கொரோனா வைரஸால் பாதிப்படையும் நாடுகளின் பட்டியலில் வர இருக்கும் நாடாக மாறி நிற்கிறது. கிட்டத்தட்ட 9 நாட்களில் 70,000க்கும் மேற்பட்ட புதிய கொரோனா வைரஸ் நோயாளிகள் என்பது ரஷ்யாவில் உருவாகி இருக்கிறார்கள். ரஷ்யாவும் சீனாவும் ஒன்று சேரும் போது 5 கண்கள், 5 ஐஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 16 பக்க ஆய்வறிக்கையை இந்த 5 ஐஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அது என்ன 5 கண்கள் அமைப்பு? 5 நாடுகள் இருப்பதால் இதை 5 கண்கள் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. 5 ஐஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் நாடாக இருப்பது அமெரிக்கா, இரண்டாவதாக யூகே, மூன்றாவதாக கனடா, நான்காவதாக ஆஸ்திரேலியா, ஐந்தாவதாக நியூசிலாந்து. இப்படி ஆங்கிலம் பேசும் நாடுகள் 5 நாடுகள். உலக மேப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மூலையில் இருக்கும். இந்த 5 நாடுகளை கனெக்ட் பண்ணால் எல்லா உலக நாடுகளும் இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 5 நாடுகளுடைய உளவு அமைப்புகள் ஒன்றாக ஒரு குரூப்பாக இணைந்து செயல்படும் ஒரு அமைப்பு தான் 5 கண்கள், 5 ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த 5 ஐஸ் என்பது தொடங்கப்பட்டது என்று கேட்டால், 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு ஒரு சில காரணங்களால் ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறையை எப்படியாவது கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அமெரிக்காவும் யூகேவும் யுனைடெட் கிங்டமும் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். உங்கள் நாட்டில் உளவமைப்பு இருக்குது, எங்கள் நாட்டிலையும் உளவமைப்பு இருக்குது. 2 நாட்டு உளவமைப்புகளும் அவங்களுடைய டேட்டாவை என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம். இப்படி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்வதால் நம்ம நாடுகளுக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட், சின்னதாக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட் என்பது செய்யப்படுகிறது. இந்த அக்ரிமெண்ட்டை யூகே யுஎஸ்ஏ அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தார்கள். ஆனால் இந்த 2 நாடுகள் மட்டும் போதாது. ஏன்னா இது மெயினாக ரஷ்யா, அந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவை கண்காணிப்பதற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இதில் வேறு சில நாடுகளையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறி நிற்கும் போது தான் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் நாங்களும் இந்த அமைப்பில் வருகிறோம், எங்களுடைய உளவுத்துறையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இப்போ 5 நாடுகளும் பெரிய அளவில் ரஷ்யா, சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய செய்திகள், ஊடகங்கள், மனிதர்கள் இவர்களை எல்லாருமே கண்காணித்து அதுக்கான ரிப்போர்ட்டை யாருக்கோ இந்த அமைப்பினுடைய தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த 5 கண்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா இதனுடைய தலைவர் யார்? ஏதாவது ஒரு நாட்டினுடைய அதிபரா, பிரதமர் அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இது ஒரு கவர்மெண்ட் பேஸ்டான ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ அமெரிக்கா தான் இதை கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. அமெரிக்காவினுடைய அதிபரை கூட இவங்க என்ன செய்யலாம்? வேவு பார்க்கலாம். தனி நபர்களை வேவு பார்ப்பது தான் இந்த 5 கண்கள் அமைப்பினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். நம்ம நெட்டில் என்ன சர்ச் பண்ணுறோம், ரஷ்யாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இப்போ சீனாவில் எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது, அங்கே எல்லாருமே இந்த பேப்பர் எல்லாமே ஜேர்னல், மெடிக்கல் ஜேர்னல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் சப்மிட் பண்ண முடியுதா, எப்படிலாம் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஃபுல் விவரத்தையும் இந்த 5 கண்களுடைய அமைப்பு கண்காணித்து கொண்டே இருக்கும். காலங்கள் செல்ல 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 5 கண்கள் 9 கண்கள் 9 ஐஸாக மாறுகிறது. புதிதாக 4 நாடுகள் இந்த அமைப்பில் சேருகின்றன. அந்த 4 நாடுகள் டென்மார்க், நெதர்லாந்து, பிரான்ஸ், நார்வே. ஸோ இப்போ 9 கண்களாக மாறியது. ஆனால் அதன் பிறகு இது 14 கண்களாக மாறுகிறது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 14 கண்கள், அதாவது 9 கண்களை பற்றி நமக்கு தெரியும், ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 5 நாடுகள் புதிதாக சேரப்போகின்றன. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொரோனா வைரஸையும் நீங்கள் என்ன செஞ்சு பார்க்கணும்? கொஞ்சமாக அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடிஷ்னலாக வந்த 5 நாடுகள் யாவை என்று கேட்டால் ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஸ்பெயின் அண்ட் ஸ்வீடன்.
இதில் இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாமே இப்போ கொரோனா வைரஸால் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைந்த நாடுகள். ஸோ இவங்களும் இந்த 5 கண்கள் அமைப்பின் மிக முக்கியமான சில நாடுகளாக கருதப்படுகிறார்கள். எனவே தான் சீனாவுக்கு எதிரான இந்த 16 பக்கம் கொண்ட இவங்களுடைய ரிப்போர்ட் உலகளவில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இந்த 5 கண்கள் கண்டுபிடித்த இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சீனாவுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே இந்த வைரஸினுடைய உண்மைத்தன்மை என்ன, மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு இது பரவும், அதனுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எப்படிதாக இருந்தது, இது எல்லாமே தெரியும். ஆனால் சீனா இதை வெளியில் விடாமல் அவங்களே இதை கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா அவங்க நாட்டில் இருந்து, அவங்க லேப்ல இருந்து இது எஸ்கேப் ஆயிருச்சு. அது தெரிந்தால் சீனாவுக்கு எதிராக உலக நாடுகள் கொந்தளிக்கும். எனவே அதை மறைப்பதற்காக சீனா ட்ரை பண்ணாங்க. அதனுடைய ஆதாரங்களை தான் நாங்கள் தருகிறோம் என்பதுதான் இந்த 5 eyes அப்படிங்கிறவங்களுடைய டாக்குமெண்ட் சொல்கிறது. சரி, இந்த 5 eyes அப்படிங்கிற அமைப்பை பற்றி எப்போது உலகத்திற்கு தெரிய வந்தது என்று கேட்டால் அதற்கு ஒரு நிஜ ஹீரோவின் வரலாறை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். அவர்தான் எட்வர்ட் ஸ்னோடன். எட்வர்ட் ஸ்னோடன் தான் 2013 வருடம் அவர் வெளியிட்ட ரொம்ப ரகசிய கோப்புகளில் இந்த 5 eyes பற்றியான ரகசிய கோப்புகள் நிறையவே இருந்தது. அதன் பிறகுதான் உலக நாடுகளுக்கே தெரியுது இப்படி ஒரு அமைப்பு ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்கு என்று. ஸோ இந்த 5 eyes அவர்களுடைய ரிப்போர்ட் எந்த நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற த டெய்லி டெலிகிராஃப் என்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல தான். அந்த டாக்குமெண்ட்ல அவங்க பெரிதாக காண்பித்திருப்பது என்னவென்றால், ஜனவரி 20 தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது மனிதர்களிடமிருந்து மனிதருக்கு பரவும் என்கிற ஒரு உண்மையை சொன்னது. அதற்கு முன்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சீனா எங்ககிட்ட சொல்லிட்டாங்க இது மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவாது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள். ஆனால் சீனாவுக்கு டிசம்பர் மாதத்திலேயே இது மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவும் என்கிற உண்மை தெரியும் என்பது இந்த 5 eyes டாக்குமெண்டில் தெளிவாக இருப்பதாக கூறுகிறார்கள். இதே டாக்குமெண்ட்ல டாக்டர் ஷி அவர்களை பற்றியும் ஒரு குறிப்பு இருக்கிறது. டாக்டர் ஷி மற்றும் அவர்களுடைய குழு ஆஸ்திரேலியாவிலும் ரொம்ப பெரிய ரிசர்ச் செஞ்சிருக்காங்க, சீனாலையும் ரொம்ப ரிசர்ச் செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ரிசர்ச் எல்லாமே வௌவால்களை மையப்படுத்தியது தான். இந்த வௌவால்களை மையப்படுத்தியது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்த சாம்பிள் வைரஸ் COVID-19 அப்படிங்கிற அந்த வைரஸ் இருக்கு பாருங்க, அது கூட 96% ஜீன்களில் ஒத்து போனதாக இருந்தது. இது டாக்டர் ஷி அவர்களுடைய அந்த லெபார்டரியை மூடுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஸோ டாக்டர் ஷி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வைரஸ் பரவுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க லேப்ல இருக்கிற அனைத்து வைரஸ் ஜெனட்டிக்கையும் இந்த COVID-19 அப்படிங்கிற அந்த வைரஸினுடைய ஜெனட்டிக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 96% ஓகே தான், ஆனால் 100% எந்த ஒரு வைரஸும் பொருந்தவில்லை. எனவே என்னுடைய லேப்ல இருந்து அதை எஸ்கேப் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஷி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு சீன அரசாங்கம் டாக்டர் ஷி அவர்களுடைய லெபார்டரியை டோட்டலா மூட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள். அது எதுவுமே உலக நாடுகளுக்கு பிற்காலத்தில் தான் தெரிய வந்தது. சோ இத ஒரு பாயிண்டா இந்த 5 eyes என்கிற அமைப்பு சொல்லி காண்பிக்கிறது. அடுத்ததா இந்த 5 கண்கள் அமைப்பு என்ன சொல்றாங்க, வெட் மார்க்கெட் ஃபுல்லா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எந்த எவிடன்ஸும் கிடையாது. சீன அரசு அதிகாரிகள் அதை அழித்து விட்டார்கள். லெபார்டரி உஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி அப்படிங்கிற லெபார்டரியில் இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய அளவில் இணைய தேடல்கள் என்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த டேர்ம் வந்தால் எந்த ஒரு தேடுதலுக்கான ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, சார்ஸ் வேரியேஷன் இந்த மாதிரி டேர்ம் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணணும்னா ரிசல்ட் எதுவுமே வராதான். இதையும் சீனா நோ பப்ளிகேஷன் ஆர்டர் வழியாக செயல்படுத்தியது அப்படின்னு சொல்லி இந்த 5 கண்கள் அமைப்பு சொல்கிறது. இந்த டாக்குமெண்டை பொறுத்தவரையில் ஜனவரி 3 சைனாவினுடைய நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம லெபார்டரியில் இருக்கிற வைரஸ் எல்லாமே அழித்து விடுங்கள் அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்து இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஏன் ஜனவரி 3 நீங்க இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தீர்கள்? இது சீனாவுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு ப்ரூஃபாக கருதப்படுகிறது. அடுத்ததா, அதாவது ஜனவரி 5 2 நாட்களுக்கு பிறகு உஹான்ஸ் முனிசிபல் ஹெல்த் கமிஷன் அவங்க என்ன செய்யறாங்க, எத்தனை நபர்கள் இந்த மாதிரி புதிய வைரஸால் பாதிப்படைகிறார்கள் என்கிற கணக்கை அப்படியே நிறுத்தி வைக்கிறார்கள். ஏன்னா அதிகமான மனிதர்கள் அங்கே நோய்வாய்ப்படுகிறார்கள், அவங்களுக்கு வைரஸ் பரவுகிறது, மனிதர்களிடமிருந்து இது மனிதர்களுக்கு பரவுது அப்படிங்கிறது இந்த ஜனவரி 5 யாருக்கு தெரியும்? சீனாவுக்கு தெரியும். அது வெளியில் தெரியாமல் இருப்பதற்காகத்தான் உஹான்ஸ் முனிசிபல் ஹெல்த் கமிஷன் இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்த 10 தினங்களுக்கு அவங்க என்ன சொல்லல, எத்தனை நபர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை வெளியில் சொல்லவே இல்லை. அதற்கான ப்ரூஃபும் இந்த 5 கண்களுடைய டாக்குமெண்டில் இருப்பதாக சொல்கிறார்கள். அடுத்ததா ஜனவரி 12 நிறைய லெபார்டரிஸ், அந்த ப்ரொஃபஸருக்கு லெபார்டரியா இருக்கட்டும், இப்படி நிறைய லேப் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கான உத்தரவை கொடுக்கிறார்கள். ஜனவரி 24
சீனாவினுடைய அரசு அதிகாரிகள் இல்லாட்டி முக்கியமான அரசு ஆலோசகர்கள் எல்லாருமே இந்த வுஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜிலிருந்து யாராவது வைரஸ் சாம்பிள் கேட்டு வந்தாங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இப்படி பல சந்தேகங்களும் அதற்கான ப்ரூஃபும் 5 கண்கள் அமைப்பிடம் இருப்பதாக 5 ஐஸ் அந்த டாக்குமெண்ட் விவரிக்கிறது. இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் ரொம்ப பெரிய ஒரு ஆயுதமாக இப்போது அமெரிக்கா கையில் எடுத்திருக்கும் டாக்குமெண்ட். இது சாதாரண மனிதர்களால் தயாரிக்கப்பட்டது கிடையாது, உளவுத்துறையின் அமைப்புகளால் அவங்களுடைய குழுக்களால் தயாரிக்கப்பட்டது. ஸோ இதற்கு பின்னால் மீண்டும் நிறைய விதமான சாட்சியங்கள் அவர்களிடம் சிக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ சீனாவினுடைய லெபார்டரியிலிருந்து ஏதோ வகையான ஒரு வைரஸ் தப்பித்திருக்கிறது. அது கோவிட்-19 தானா இல்லை வேறு ஏதாவது வைரஸா, இது சீனாவுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இனி வரப்போகும் காலங்களில் அமெரிக்கா சீனா இந்த ஒரு உறவு இருக்க போகிறது. அதற்கு இடையில் உண்மையாக இதில் சிக்கி தவிக்க போகும் நாடு எது என்று கேட்டால் ரஷ்யா தான். நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரஷ்யாவில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரஷ்யாவின் பிரதமருக்கு கூட இந்த கொரோனா வைரஸ் வந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவின் உளவாளிகள் லேஸ்பட்டவங்க கிடையாது. இஸ்ரேலினுடைய மொசாட் அப்படின்னு சொல்றதை விட ரஷ்யாவின் உளவுப்படை ரொம்ப பெரிய ஒரு அதிநவீன உளவுப்படை என்று சொல்லலாம். அவர்களையும் தாண்டி இந்த கொரோனா வைரஸ் ரஷ்யாவிற்குள் நுழைந்து விட்டது என்பதை அவர்களால் இன்றளவும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. பார்க்கலாம் இன்னும் வரப்போகும் நாட்களில் என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் புதிதாக தென்பட போகின்றது என்பதை. ஏன்னா 9 நாட்களில் 70,000 வைரஸ் நோயாளிகள் கூடியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பற்றியான ஒரு விதமான ஒரு செய்தி வெளியில் வந்தது. நீங்கள் எத்தனை பேர் அந்த செய்தியை வாசிச்சிங்கன்னா எனக்கு தெரியாது. 4 வயதுக்குள், அதாவது 0 to 4 இந்த வயதுக்குள் எல்லா மாணவர்களுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க பாடி பார்ட்ஸ் என்ன, அது எங்கே தொட்டால் எப்படி கிளுகிழுப்பாக இருக்கும், யாருடைய பாடி பார்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பெண்ணினுடையதா ஆணினுடையதா, நீ ஆனா பெண்ணா, அதை எப்படி யூஸ் பண்ணணும், உன்னுடைய ப்ரைவேட் பார்ட்டெல்லாம் நீ எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது எப்படி நீ மாஸ்டிபியூட் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று 2010 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புக்கான ஒரு டாக்குமெண்ட் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, நம்ம இவ்வளோ தூரம் பார்த்த செய்தி, கொரோனா வைரஸ் வந்துச்சு அப்படி இப்படின்னு பார்க்குற அந்த செய்திக்கும் கடைசியாக நான் ஒரு நிமிடம் சொன்ன இந்த ஒரு செய்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், செக்ஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு நீ இதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமாக ஸ்டடி மெட்டீரியலில் இதை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. யாருக்காவது அது தெரியணும், அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சொன்னாங்களா, இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, 4 வயதிலிருந்து 6 வயதில் என்னென்ன செய்ய வேண்டும், அதுக்கு டாக்குமெண்ட் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. 38லிருந்து 45வது பக்கம் வரை நீங்கள் புரட்டி பாருங்கள். பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு பதிவு வழியாக உங்களுக்கு 5 கண்கள், 9 கண்கள், 14 கண்கள், சீனா உண்மையிலே சிக்கி கொண்டதா, அமெரிக்காவின் கையில் இருக்கும் ஆதாரங்கள் என்ன, இது எல்லாமே தெரிய வந்திருக்கும். இனி உலக செய்திகள் நீங்கள் கேட்கும்போது இதை கொஞ்சம் உங்கள் மைண்டில் வச்சுட்டு கேளுங்க. பலவிதமான உண்மைகள் மீண்டும் நமக்கு புரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.